நீராடத்தானே கூப்பிடுறேன். இதையும் நீ அனுஷ்டிக்கலாமே. ஏன்னா நீ நீராடினா உன் திருமேனி சுத்தமாறுது. இதெல்லாம் அப்புறம் நீ நீராடுவதை சேவிக்கும் போது அந்த திருமஞ்சனம் அபிஷேகம்னு பெருமாளுக்கு நடக்கிறதே, அதை சேவிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்ப நீ திருமஞ்சனம் பண்ணிட்டனா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி. அதனால இப்போது நீ நீராடுவதற்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நீராடுவதற்கு முன்பு சாத்த வேண்டிய மஞ்சக்காப்பும் இருக்கு, நீராடிய பின் அணிந்து கொள்ள வேண்டிய செங்கழி நீர் வாசிகை மாலையும் இருக்கு, அப்புறம் பூசிக்கொள்ள வேண்டிய நாறு சாந்தமாகிய நறுமணம் மிக்க சந்தனமும் இருக்கு, அஞ்சனம்னு கண்ணுக்கு இட்டுக்கக்கூடிய மையும் இருக்கு, கொண்டு வைத்தேன். எல்லாம் தயாரா கொண்டு வந்து வச்சுட்டேன்னா. உடனே கிருஷ்ணன் பார்த்தான், என்னம்மா நீ இவ்வளவு சொல்லிட்டு இதெல்லாம் சாத்தினாதான் எனக்கு அழகா? நான் இயற்கையாவே அழகு இல்லை, என்னமோ இதெல்லாம் சாத்திரா இந்த அலங்காரம் பண்ணாதான் எனக்கு அழகுங்கிற மாதிரி சொல்றியே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நான் கிருஷ்ணன். யசோதை சொன்னா, யாரா சொன்னது இதெல்லாம் அழகுக்கு சாத்துறேன்னு? அழகனே நீராட வாராய், ஏ அழகனே கிருஷ்ணா, இயற்கையாகவே அழகு மிக்கவனே, இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு தெரியுமா சாத்துறேன்? எந்த அலங்காரமும் பண்ணாம நீ பாட்டுக்கு வெளியில போயிட்டா உன்னுடைய இயற்கையான அழகு இருக்கே அதை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சிருவா. உன் அழக மறைக்கிறதுக்காக உன் தலையிலும் கழுத்திலும் செங்கழு நீர் மாலை அணிவதுங்கிறது மாலை அணிந்து உனக்கு அழகு வருவதற்காக இல்லப்பா. ஆனா உன்னுடைய திருமேனி அப்படியே பேர் பாடின்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே உன்னுடைய திருமேனியில உன்னுடைய நெஞ்சையும் வயிற்று பகுதியையும் அப்படியே வெளியில காமிச்சுன்னு போனா யாராவது கண்ணு வச்சிட மாட்டாளா? அதனால கழுத்து மார்பு இதெல்லாம் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி அப்படி ஒரு செங்கழு நீர் மாலையை கழுத்துல போட்டு விட்டா அப்போ உன்னுடைய அழகை கொஞ்சம் மறைச்சு கண்ணுபடாம பாத்துக்கலாம். அது போல சாந்தும் நாறு சாந்தும் சந்தனம் எதுக்கு தெரியுமா பூசுறோம்? உன்னுடைய நெஞ்சின் அழகுல யாரும் அப்படியே கண்ணு வச்சிடக்கூடாது, அதுக்காக சந்தனத்தை நன்னா மார்புல பூசி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் உன் கண்ணழகு இருக்கே அப்பா, அந்த கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள், அதை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடப்படாது இல்லையா? அதனால அந்த கண்ணுக்கு மைய இட்டு விட்டுடுறேன். அப்ப இதெல்லாம் மத்தவா பார்த்து கண்ணு வைக்காம இருக்கிறதுக்காகத்தானே ஒழிய இதை கொண்டு உனக்கு அழகு சேர்க்க வேண்டாம்ப்பா. அழகனே, இந்த இடத்துல அழகனேனா இது இல்லாமலே நீ அழகு. ஏ அழகனே, இது இல்லாமல் அழகாக இருப்பவனே, நீராட வாராய், குளிக்க வாடான்னு கிருஷ்ணன் அழைக்கிறா.